Hello friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil. இன்னைக்கு நாம கிழங்கு வச்சு எப்படி புட்டு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி புட்டு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி வாங்க இப்போ வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மரவள்ளி கிழங்குல மேலே இருக்கிற தோல் இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நாம துருவல்ல வச்சு துருவ போறோம். முழுசா வச்சு துருவுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா 4 பீஸ் 5 பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையா துருவ ஆரம்பிங்க. இப்போ இந்த கிழங்கு துருவல் கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த மாதிரி பொறுமையா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10-15 நிமிஷம் கழிச்சு இதை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இதுல இருக்கிற பால் இருக்கக்கூடாது. பால் இருந்ததுன்னா தலை சுத்தல் வரும். அதனால நமக்கு பால் தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்த கிழங்கு துருவல்களை இந்த மாதிரி தனியா ஒரு பிளேட்ல உதிர்த்தி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. இப்போ மீதமா இருக்கிற கிழங்கு துருவல்களையும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற கிழங்கு துருவல்களை நல்லா உதிர்த்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையா உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு புட்டு பண்றதுக்கு இப்போ நமக்கு தேங்காய் துருவல்கள் தேவைப்படுது. இந்த மாதிரி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இப்போ புட்டு குழல்ல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு பாதி அளவு துருவுன கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாதி அளவு துருவுன கிழங்கு சேர்த்துக்கோங்க. பாதி அளவு சேர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேல தேங்காய் துருவல்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிழங்கு துருவல்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியா மேல தேங்காய் துருவல்கள் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. புட்டு வேக வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா நமக்கு சுவையான கிழங்கு புட்டு தயாராயிடுச்சு. இது கூடவே தேங்காய் வச்சதுக்கு அப்புறமா நாட்டு சர்க்கரை கருப்பு கட்டி ஏதாவது வச்சு இன்னும் சுவையா செஞ்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை கருப்பு கட்டி வைக்கும் போது இன்னும் ரொம்ப ஜூசியா இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்கு புட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.